பிரியமானவர்களே, இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது என்னன்னா தர்பூசணி தோட்டம். என்னடா இது இவ்வளவு தர்பூசணி சும்மா கிடக்கிறது அப்படின்னு நினைக்கலாம். இந்த தர்பூசணி யார் வேண்டுமானாலும் எடுத்து கொண்டு போகலாம். யாருக்கு வேணுமோ அவங்க ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு கொண்டு போகலாம். ஏன்னா இந்த எஜமான் இந்த தர்பூசணி வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டார். காரணம் என்னன்னா, இந்த தோட்டத்தில் நிறைய தர்பூசணி என்ன பண்ணுது விளைஞ்சுது. அதில் அந்த எஜமான் எதிர்பார்த்த பெரியதான தர்பூசணியை மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க சேல்ஸ் பண்ணிட்டாங்க, அல்லது ஒரு டெண்டர் விட்டு அவங்க மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த தர்பூசணிலாம் இங்கே கிடப்பதற்கு காரணம் என்னன்னா, இந்த தர்பூசணி எஜமான் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லாதனால் இது அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ இது என்ன ஆயிருக்குன்னா, ஒருவருக்கும் பிரோஜனம் இல்லாமல் அழுகி போய் வேஸ்ட்டாக மண்ணோட மண்ணாக போச்சு. கடவுளும் நம்மை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கடவுள் நம்மை சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மற்ற காரியங்களும் நாம் வளர வேண்டும் என்று கடவுளும் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு காரியத்தை எடுப்போமானால் எல்லாத்திலையும் வளர்ச்சியை நாம் என்ன பண்றோம், நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில மட்டும் இன்னைக்கு வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, நான் இந்த தர்பூசணி வாயிருந்தா சொல்லுவோம், நானும் தர்பூசணி தான், ஆனால் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு நாள் வரும்போது, அவருடைய வருகை இருக்கும்போது, அவர் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லது ஊழியத்துல மற்ற காரியங்கள்ல அவர் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லாவிட்டால் அவரும் நம்ம இப்படிதான் விட்டு போவார். நாம் பிரயோஜனம் மட்டும் தான் இருப்போம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், இந்த தோட்டத்தை எஜமான் எப்படி இந்த தர்பூசணி எல்லாம் பெருசா வளரணும், எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் எல்லாத்துக்கும் ஊத்துற மாதிரி தான் இதுக்கும் தண்ணி ஊத்துறாரு. ஆனா இதுங்கெல்லாம் இந்த தர்பூசணிலாம் வளரல. காரணம், அது அந்த தண்ணியை எடுக்கலையா எனக்கு என்னன்னு தெரியல. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்க வேண்டும். நம்மளும் சொல்லலாம், நானும் சபைக்கு போறேன், நானும் ஆராதிக்கிறேன், நானும் காணிக்கை கொடுக்குறேன், நானும் ஜெபம் பண்றேன், நானும் சபைக்கு கட்டிட கல் எடுத்து போறேன், எல்லாம் முக்கியம்தான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம், வேத வாசிப்பு, ஆண்டவரோட இருக்கிற நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணது, இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். வீடியோ மூலமா நான் அதை தான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு நாள் அவர் வருவார். அவர் வரும்போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழாவிட்டால், கிறிஸ்துவை பின்பற்றாவிட்டால், கிறிஸ்துவுடன் இருக்காவிட்டால், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் நாமும் இப்படிதான் பாழாய் போவோம். அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லைனாலும் இப்படிதான் பாழாய் போவோம். நீங்க இதை தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு உலக மனுஷனே அவன் எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி வராவிட்டால் அவன் அது எவ்வளவுதான் பணத்தை கொட்டி செலவு பண்ணியிருந்தாலும் அதை எடுப்பதற்கு அவருக்கு மனசு இல்லை, மற்றவங்க வாங்குவதற்கும் மனசு இல்லை. பாழா போச்சு பாருங்க. இது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் பாழா போயிடும். அதனால ஆண்டவருக்காக வாழுங்கள், ஆண்டவருக்காக ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.